ஆனிவர்சரி அன்னைக்கு நாங்கள் கலைஞர் சென்டினரி பார்க் போயிருந்தோம். ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நேராக உள்ளே போயிட்டோம். நிறைய இடம் இருந்தது, நிறைய வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து பேர்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு செப்பரேட்டாக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். போனோடனே பார்த்தா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அவ்வளோ பேர்ட்ஸ் இருந்தது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் நிறைய பேர்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ நான் வந்து அன்றைக்கி ஃபோட்டோகிராஃபராகவே ஆகிட்டேன். அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் இங்கேயே விட்டால் இருந்துருவார் போல இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். நான் அவ்வளோ சிரித்து அவரை பார்த்ததே இல்லை. என் கூட வரும்போது கூட அவ்வளோ சந்தோஷமாக சிரித்தது இல்லை அவர். ரொம்ப பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி ஃபுல்லாக டே ஃபுல்லாக அதை தான் பேசிகிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்த பிறகு கூட அதை பற்றி தான் யோசித்து பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வந்து வண்டலூர் போயிருப்போம், கிண்டி சில்ட்ரன் பார்க்லாம் போயிருப்போம். இது வந்து நம்ம பேர்ட்ஸ்குள்ளே இருக்க ஸ்பேஸ்லேயே நம்ம போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, அதுவும் நம்ம கையில் தொட்டு நம்ம ஃபீட்லாம் பண்ணணும் அப்படின்ற போது ரொம்ப நல்லா இருந்தது. சில பேர்ட்ஸ்லாம் ஆக்சுவலி கடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் அதை பற்றிலாம் ஒன்றுமே நினைக்கல. அவரை கடிச்சா கூட பரவாயில்ல, நீ என் மேலே வந்து உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி எல்லா பேர்ட்ஸ்கிட்டேயும் ரொம்ப பேச மட்டும்தான் செய்யலை அவர். மற்றபடி எல்லாமே அவர் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஃபுல் டே வந்து பேர்ட்ஸ் கூட தான் போச்சு. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அன்றைக்கி. இந்த பேர்ட் பார்த்திங்கன்னா எல்லாரையுமே கடிச்சிருந்தது. மெயினாக அந்த ப்ரேஸ்லெட்டு, அதே மாதிரி செயினு, ஃபோனு, அந்த மாதிரி இது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது போல இருக்குது அதுக்கு. அதை தான் ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தது. இந்த பேர்டு இல்லாமல் நிறைய பஞ்சவர்ண கிளி, லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பெரிய பெரிய கிளிலாம் இருந்தது. ப்ளூ கலர்லலாம் பேரட் பார்த்துருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் என் ஹஸ்பண்ட் கையில் நிறைய நேரம் உட்காந்த பறவைனா இந்த பறவை தான் நினைக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ஆக்டிவாக இருந்தது ஆக்சுவலாக. அதுக்கு வந்து தீனி போட்டுட்டாங்கன்னா போகிறோம், அது வந்து அழகாக மூவ் ஆகிடுது ஒருத்தவங்கிட்டேருந்து. இதுதான் நான் சொன்ன அந்த ப்ளூ பேர்டு. உங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க, சூப்பராக இருக்கும்.